இல்ல முதல்ல இந்த 6 மணி விமர்சனத்துடைய பின்னணியை நீங்க புரிஞ்சுங்க. ஏன்னா திமுகவை சேர்ந்த இணைய கூலிப்படைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல நிதானத்தில் இல்லாத தினந்தோறும் குடிப்பவர்களே கூட விஜய் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு பெரிய மொடா குடிகாரர். 6 மணிக்கு மேல அவருக்கு குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்கிடும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? விஜயகாந்த் வந்து ஒரு குடிகாரனாக சித்தரித்து அவரை காலி பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் விஷயத்தை விஜய் மேல அப்ளை பண்ண பாக்குறாங்க. நான் சொல்றேன், விஜய் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் படத்திலிருந்து எனக்கு வந்து பர்சனலாவே எனக்கு தெரியும். என்ன எனக்கு தெரியும், இவர்கள் சொல்கிற மாதிரியான குடிப்பழக்கம் விஜய்க்கு கிடையாது. ஒருவேளை சோசியல் ட்ரிங்கராக ஏதோ ஒரு பார்ட்டியில வேணா குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி 6 மணி ஆனா குடிச்சிருவாரு, 6:30 மணி ஆனா கை நடுங்க, அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட ஆள்லாம் விஜய் கிடையவே கிடையாது. விஜயை பத்தி ரொம்ப க்ளோஸாக அறிந்தவன்கிற முறையில நான் சொல்றேன், விஜயனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா, நைட்டு 7 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் அவருடைய நைட்டு டின்னரை முடிச்சிருவாரு. ஏர்லி டின்னர் அதான் அவருடைய பழக்கம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாரு. காலையில 5-5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். அதனாலதான் அவர் ஷூட்டிங் டேட் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா 9 to 6 தான் அவருடைய டேட்டே கொடுப்பாரு. ஏதாவது ஒரு நைட் எஃபெக்ட் இருந்தா 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். இல்லாத நம்ம இந்த செட்டை சீக்கிரமே முடிச்சாகணும், இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு மறுபடியும் கிடைக்காதுங்கிற ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் இருந்தாதான் 6 மணிக்கு மேலேயே இவர் நடிப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி அவர் 9 to 6 தான் நடிப்பார். இது வந்து அவருடைய வாழ்க்கை முறை. இது எதுவுமே தெரியாம நீங்க உட்காந்துட்டு விஜய் வந்து ஒரு குடிகாரன், 6 மணிக்கு மேல அவர் வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், விஜய் அரசியலுக்கு வந்துட்டார்ல, அவரை அரசியல் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா அவரை டாரா கிளிங்க, என்ன அவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அப்படி எந்த விமர்சனத்தையும் அவர் மீது வைக்க முடியாது. ஏன்னா அவர் இதுவரைக்கும் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்ல, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கல, புரியுதா இல்லையா? அப்ப அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சவனா அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. விஜயை வந்து பர்சனலாக அறிந்தவன்கிற முறையில சொல்றேன், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால தான் அவர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 6 மணிங்கிறத அவாய்ட் பண்றாரு. உதாரணத்துக்கு பாருங்க, அவர் 7 மணிக்கு சாப்பிடுற பழக்கம் உள்ளவர். அவர் வந்து ஒரு 6:30 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை பிளான் பண்ண முடியுமா? அப்ப பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரம் கழிச்சு மக்களே வெயிட் பண்ணுங்க, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? நார்மலா இப்ப நம்ம போய் அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் நார்மலாவே எங்கிட்ட எல்லாம் கேட்பாரு, நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? நான் ஒருத்தர சொன்ன விஜய் கிட்ட, நான் சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆகும் விஜய் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, 10 மணிக்கு சாப்பிட்றீங்களா? 10 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சீக்கிரமே சாப்பிடணும் அப்படின்னு பர்சனலாவே நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. இது எதுவுமே தெரியாம டெய்லி குடிக்கிற குடிநோயாளிகள் எல்லாமே விஜயை பார்த்து வந்து குடிகாரன்னு சொல்றதை விட ஒரு கேடுகட்ட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்லை.